வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான டிஜிட்டல் மர்மத்தை பத்தி பார்க்க போறோம். ஒரு ரொம்ப முக்கியமான மெசேஜ் எப்படி திடீர்னு இன்டர்நெட்ல காணாம போச்சு? வாங்க, ஒரு டிடெக்டிவ் மாதிரி இதை தோண்டி துருவி பார்க்கலாம். இந்த வீடியோவோட தலைப்பு இதுதான். ஒரு பெரிய அறிவிப்பு. 2026இல் தொடங்கும் மகளிர்கான 15,000 ரூபாய் திட்டம். கேட்கும்போதே ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி தெரியுது இல்லையா? ஏதோ ஒரு முக்கியமான திட்டம் வரப்போகுதுன்னு தெளிவா புரியுது. ஆமா தானே. இத பார்த்த உடனே நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்விதான் மனசுல வரும். அட, என்ன திட்டம் இது? இதுல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தோணும். சரி வாங்க, பதில தேடி அந்த வீடியோவோட டிரான்ஸ்கிரிப்ட்குள்ள போய் பார்ப்போம். நம்மளோட விசாரணையில இதுதான் முதல் கட்டம். அதாவது நமக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டது, நாம எதை எதிர்பார்த்தோன்னு முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த தலைப்பு மட்டுமே நமக்கு எவ்வளவு பெரிய விஷயங்களை உறுதிப்படுத்துது பாருங்க. இது ஒரு அரசாங்க அறிவிப்போ, அதுவும் முதலமைச்சர் பேர்ல வருது. 15,000 ரூபாய், குறிப்பா பெண்களுக்கு 2026ல இருந்து. இதெல்லாம் கேட்ட உடனே பாக்குறவங்களோட எதிர்பார்ப்பு எங்கேயோ போயிடும். சரி, இப்போ நம்ம கேஸ்ல இருக்கிற முக்கியமான ஆதாரமான அந்த டிரான்ஸ்கிரிப்டுக்கு வருவோம். ஆனா இங்கதான் நாம நினைச்சதை விட விஷயங்கள் ரொம்பவே விசித்திரமா மாறுது. சொல்லப்போனா நம்ம மர்மத்தோட மையமே இதுதான். டிரான்ஸ்கிரிப்ட்ல இருந்து எடுத்த இந்த வரிய பாருங்க. வி ஃபிக்ஸ் டொமேட்டோ, அதாவது நாங்க தக்காளி சரி பண்றோம். என்னது, நாம பேசிட்டு இருக்கிறது ஒரு அரசு திட்டம் பத்தி. அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? செம்ம குழப்பமா இருக்குல்ல. இங்க பாருங்க, முழு டிரான்ஸ்கிரிப்டும் ஏறக்குறைய இப்படிதான் இருக்கு. ஒரு பக்கம் அவ்ளோ பெரிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் பத்தின அனௌன்ஸ்மெண்ட், இன்னொரு பக்கம் சம்பந்தமே இல்லாத வார்த்தை குவியல், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ்புக், அப்புறம் என்னன்னே புரியாத ஃபாரின் ஸ்பீச். இங்கதான் நம்ம கேஸே ஒரு பெரிய மர்மமா மாறுது. ஓகே, இப்போ நாம ஒரு துப்பறிவாளன் மாதிரி யோசிக்கலாம். இந்த மர்மத்தை எப்படியாவது தீர்க்கணும்னா நம்ம கையில இருக்கிற இந்த சின்ன சின்ன தடயங்களை ரொம்ப கவனமா ஆராயணும். இதுதான் நிலைமை. ஒரு பக்கம் பெரிய பெரிய வாக்குறுதி, இன்னொரு பக்கம் சுத்தமா சம்பந்தமில்லாத வார்த்தைகள். மகளிருக்கான நலத்திட்டத்தோட விவரங்கள் எங்க? ஒரு வெல்கம், அப்புறம் ஃபேஸ்புக்க பத்தி ஒரு வார்த்தை. மிச்சம் எல்லாம் ஒரே குழப்பம்தான். இதுல வாக்குறுதிக்கும் உண்மைக்கும் துளி கூட சம்பந்தம் இல்ல. இந்த நம்பர்ஸ பார்த்தா பிரச்சனை இன்னும் தெளிவா புரியும். டிரான்ஸ்கிரிப்ட்ல 70% என்னன்னே புரிஞ்சிக்க முடியாத சத்தம் தான். வெறும் 10% தான் ஃபேஸ்புக் மாதிரி வார்த்தைகள் இருக்கு. அப்ப பாத்துக்கோங்க எவ்ளோ பெரிய தகவல் இழப்பு நடந்திருக்குன்னு. இப்ப நாம பார்க்க போறதுதான் இந்த கதையோட முக்கியமான திருப்பம். காணாம போன தகவல்கள். சில சமயம் இருக்கிறத விட இல்லாததுதான் ரொம்ப முக்கியம். 15,000 ரூபாய். ஆமா, 15,000 ரூபாய். அந்த தலைப்புல இருந்த ஒரே உறுதியான முக்கியமான நம்பர் இதுதான். ஆனா இந்த தகவல் எப்படி மொத்தமா காணாம போச்சு? இது வெறும் தகவல் இழப்பு இல்ல, இது ஒரு நம்பிக்கையோட இழப்பு. பாருங்க, இந்த குழப்பத்தால எவ்வளவு முக்கியமான கேள்விகளுக்கு பதில் இல்லாம போயிடுச்சு. யாருக்கெல்லாம் இந்த திட்டம் கிடைக்கும், எப்படி அப்ளை பண்றது, எப்ப ஸ்டார்ட் ஆகும், இந்த மாதிரி தகவல் இழப்போட உண்மையான பாதிப்பே இதுதான். கடைசில மக்களோட நம்பிக்கையும் நேரமும் தான் வீணாகுது. இந்த மாதிரி ஒரு நிலையத்தான் நம்ம தகவல் வெற்றிடம் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு செய்திய அனுப்ப நினைக்கிறீங்க, ஆனா நடுவுல டெக்னாலஜி சொதப்புது. குறிப்பா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் சாஃப்ட்வேர் தப்பு பண்ணும்போது அந்த மெசேஜ் மொத்தமா உடைஞ்சு அர்த்தமே இல்லாத ஒரு சத்தமா மாறிடுது. இதனால தப்பான தகவல் பரவும், மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையின்மை உருவாகும். இது உண்மையிலே ஒரு பெரிய ஆபத்து. சரி, இந்த விசித்திரமான கேஸோட தீர்ப்பு என்ன? இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பெரிய பாடம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு மெசேஜ் எப்படி காணாம போச்சுங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இதுதான். முதல்ல தலைப்பு மூலமா ஒரு தெளிவான வாக்குறுதி கொடுக்கப்படுது. அடுத்ததா ஒரு ஆட்டோமேஷன் சிஸ்டம் உள்ள வருது. அதுக்கு மொழியோ உச்சரிப்போ சரியா புரியல. இதனால மொத்த சூழலும் மாறி கடைசில உண்மையான செய்தியே காணாம போயிடுது. அப்போ கடைசியில உண்மையான கதை அந்த அரசாங்க திட்டம் பத்தி கிடையாது. தகவல் தொடர்புங்கிறது எவ்ளோ ஈஸியா உடையக்கூடிய ஒரு விஷயன்றத பத்தி தான். ஒரு முக்கியமான செய்தி எவ்ளோ சுலபமா காணாம போகுங்கிறது தான் நாம இதுல இருந்து கத்துக்க வேண்டிய பாடம். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு தகவல்ங்கிறது நம்மள சுத்தி கொட்டி கிடக்கு. இப்படிப்பட்ட ஒரு டிஜிட்டல் உலகத்துல எது நிஜம், எதை நம்புறதுன்னு நாம எப்படி முடிவு பண்றது? இனிமே நீங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான தலைப்பை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தலைப்புக்கு பின்னாடி உண்மையிலேயே அந்த செய்தி இருக்கா இல்லையான்னு.